இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோங்கன்னா சிக்கன் தாங்க. சிக்கன்னாலே நீங்க எப்ப பார் சிக்கனே செய்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து ஃபேவரட் சிக்கனு போண்டா தாங்க. அவருக்கு வந்து ஃபேவரட் அதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கன் போண்டா அவ்வளோ ஃபேவரட். அதனால நினச்ச உடனே போய் 1/4 கிலோ எடுத்துட்டு வரேன், நீ குழம்புக்கு ரெடி பண்ணுன்ட்டு கிளம்பி விட்டாரு. சரி நானும் இஞ்சி பூண்டு உரிச்சு ரெடி பண்ணலான்னு பார்த்தா சரி செய்யறதே செய்யறோம், கொஞ்சம் சேர்த்து செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம வார்ப்பு சுத்துறதுனால நம்ம ஃப்ரீயா இருக்கிறப்ப எல்லாம் இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம அவசரமா செய்யும் போது குழம்பு வைக்கும் போது தேவைப்பட்டதை எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம். அதனால நான் முன்னாடியே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருவேன். அவர் பாருங்க போய் சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டாரு. சிக்கன் எடுத்துட்டு வந்தோடனே நம்ம நாள் ஃபுல்லாக நின்றுக்கிட்டு வேலை செய்கிறோம் இல்லையா, அதனால நமக்கு கொஞ்சம் கால் வலிங்கிறதுனால நான் வந்து கேஸ் எடுத்து கீழேயே வச்சு உக்காந்துக்கிட்டேன். இப்படி உட்காந்து சமையல் செய்யும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரியே சமையல் செஞ்சிடலாம் சீக்கிரம். அதனால கீழே பாருங்க ஸ்டவ் எடுத்து வச்சு உட்காந்துக்கிட்டு குழம்பு தாளிச்சு விட்டு கொதிக்கிறப்பயே மாவு பிசைஞ்சிட்டேன். நான் சோறு செய்யலான்னுட்டு இருந்தேன், அப்புறம் திடீர்னு சப்பாத்தி செஞ்சு போடலான்ட்டு வச்சு அப்புறம் சப்பாத்தியும் செய்யாமல் பூரி செஞ்சுட்டேங்க. இப்படி 3 விதமாக ஆகி போச்சு. ரேஷன் கடை கோதுமை மாவு தாங்க, பார்க்கறதுக்கு சூப்பராக பாருங்க பொசு பொசுன்னு எந்திரிக்கும் பூரி. ரேஷன் கடை கோதுமை மாவு தான், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நைஸாக அரைக்கிறதும் நல்லா கடை மாவு மாதிரி நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஞாபகம் வந்ததுனால அப்படியே டயர்ட் ஆகிட்டாங்க. எனக்கு வேலை செஞ்சாவெல்லாம் டயர்ட் ஆகிறதே இல்லை நான். ஆனால் அவங்க ஞாபகம் வந்துட்டா மட்டும் ரொம்ப டயர்டாக பலவீனமாக ஆயிடுறோம். அது என்னன்னே தெரியல, அவ்வளோ கஷ்டமாயிருது. சரிங்க, குரல் வந்து சளி பிடிச்சதுனால கொஞ்சம் கரங்கரன்னு வருதுங்க, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க பூரி பந்து மாதிரி பலூன் மாதிரி எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குது. சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.